அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரருடைய இணையக்கூடாத, இணையவே கூடாத வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போறோம். அதனால நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கணத்துல பொறந்துட்டாவே, உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இதுவரைக்கும் நெனச்சிட்டு இருப்பீங்க, புதன் நெனச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. புதன் கிரகம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. மிதுன ராசி, மிதுன லக்கணத்துல பிறந்துட்டாவே, உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, குளிகை. மிதுனம் ராசி அல்லது லக்னம். உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, குளிகை அல்லது மாந்தி சொல்லலாம். பேரு தான் 2 பேரு. ஆனா பட் ஆள் ஒண்ணு தான். சரிங்களா? இப்ப இந்த குளிகைக்கு பார்த்தீங்கன்னா, 2 பகை கிரகங்கள் இருக்கு. 2 பகை கிரகங்கள் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா குரு, 2 பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் பகை கிரகங்கள். இவங்க 2 பேரோட தசை எப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தசையானது இளமை காலத்திலையும், ஒரு தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அடி மேல அடி விழுகும். இந்த காலகட்டத்தில் அடி மேல அடி விழுகும். இந்த காலகட்டத்தில் தான் வம்பு வழக்கு எல்லாமே, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம் எல்லாமே இந்த 2 தசை நடக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிக அளவு ஏற்படும். அதனால இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லட்டா கண்டிப்பா நீங்க பிரச்சனையில மாட்டுறது உறுதி. இப்ப பாத்தீங்கன்னா, இது காலச்சக்கரம். இது காலச்சக்கரம். மொத்த கிரகங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 தாங்க. ஆனா இங்க 12 வீடு செட் பண்ணி வச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில இந்த 12 வீடு செட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. இங்க உள்ள ஜோதிடர்லாம் உருட்டுன்னு உருட்டி நிறைய பொய் சொல்லி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதனால ஜோதிடர்கள் கூறும் உண்மைகளை நீங்க தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. என்னைய பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யாரு அப்ப ஜோதிடர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர் கிடையவே கிடையாது. நான் தீர்க்கதரிசி. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையில இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிதுன ராசி, மிதுன லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு புதன் அதிபதி கிடையாது, குளிகை தான் அதிபதி. அதாவது மாந்தி. சரிங்களா? மிதுனம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் குளிகை அல்லது மாந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு பகை கிரகம் குரு இருக்கனால நீங்க குருவுடைய வீடு 2 வீடு நினைச்சிட்டு இருப்பீங்க. இங்க இருக்கிற மீன வீட்டையும் பார்ப்பீங்க, இங்க இருக்க தனுசு வீட்டையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. குருக்கு ஒரு வீடு தான் சொந்தம். 10 கிரகங்களுக்கு 10 வீடு இருக்கு. சரிங்களா? இப்ப குருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க இருக்க மீன வீடு நினைச்சிட்டே இருப்பீங்க. மீன வீடு குருவுடைய வீடே கிடையாது. அதில் உள்ள காரத்துவத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதில் உள்ள காரத்துவத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். இந்த வீடு தான் குருவுடைய வீடு. தனுர் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு. சுக்கிரன்
சுக்கிரன்னு சொல்லவும் நீங்கள் இங்கே இருக்கிற ரிஷப வீட்டையும் பார்ப்பீங்க, இங்கே இருக்கிற துலாம் வீட்டையும் பார்ப்பீங்க. அப்படின்னா கிடையாது. சுக்கிரனுக்கு இங்கே 2 வீடு கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 வீட்டில் இந்த வீடு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த வீடு சுக்கிரனோட வீடே கிடையாது. இந்த வீடு சுக்கிரனோட வீடு, அதாவது கும்பம். அதே மாதிரி இதுக்கும் சுக்கிரனோட வீடு. இதுவும் சுக்கிரனோட வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அல்லது லக்னம், இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி அல்லது லக்னம், இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா இதுவும் சுக்கிரன் தான். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டாவே எக்காரணத்தை கொண்டும் யாரை திருமணம் செய்யக்கூடாதுன்னா இவங்க 2 பேர்த்த நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. இங்கே இருக்கிற குருவையும் இங்கே இருக்கிற சுக்கிரனையும் நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு பகைகள், அதாவது பகை கிரகங்கள். உங்களுக்கு அவங்க தான் பகை கிரகங்கள். உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் முழுசா எதிர்ப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் முழுசா எதிர்க்கக்கூடிய நபர்கள். அதனால தான் சொல்கிறேன், இவங்க தசை நடக்கும்போது நீங்கள் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கிற தனுசு ராசிக்காரவளை நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற கும்ப ராசிக்காரவளையும் நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ரிஷப ராசிக்காரவளையும் நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற தனுசு லக்கணக்காரவளை நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற கும்ப லக்கணக்காரவளை நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ரிஷப லக்கணக்காரர்களையும் நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் முழுமையாக எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 3 பேரும் தான், வேற யாருமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க பெருசா யாருமே கிடையாது. இவங்க 3 பேரும் தான் கிட்டத்தட்ட 100% உங்களை வெறுக்கக்கூடிய, உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்து வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 3 பேர் தான். சரிங்களா? அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த 3 பேர்த்த நீங்க திருமணம் செய்யவே கூடாது. ஒருவேளை இதெல்லாம் மீறி நீங்க ஏற்கனவே திருமணம் செஞ்சிட்டீங்க, இல்லை இனிமே திருமணம் செய்ய போறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. திருமணம் செஞ்சிட்டீங்கன்னா இல்லை இனிமே திருமணம் செய்ய போறீங்கன்னா கல்யாணம் ஆகி 5 மாசமோ அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயோ இந்த கோர்ட்டு வாசல்ல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண நிற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களை பிடிக்காத, உங்களுக்கு உங்களுடைய செயல்களும் பிடிக்காது, உங்களோட குணங்களையும் பிடிக்காது சுத்தமா. அவங்கள போய் திருமணம் செஞ்சீங்கன்னா அப்புறம் எப்படி இல்லற வாழ்க்கை இனிக்கும்? இல்லற வாழ்க்கை அங்கே சத்தியமா இனிக்கவே இனிக்காது. பாவர் கப்பெல்லாம் அங்கே துவக்கத்தான் செய்யும். அதனால எக்காரணத்தை கொண்டு இவங்களை நீங்க திருமணம் செய்யவே கூடாது. ஒருவேளை நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்கன்னா அது திருமணமா இருக்காது, அது மறுமணத்துக்கு கண்டிப்பா வழிவகுக்கும். அதாவது 2வது திருமணத்துக்கு அது வழிவகுக்கும். அதனாலதான் சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு இவங்களை நீங்க திருமணமே செய்யக்கூடாது. இப்ப இங்க இருக்கிறவங்களாம் 50% உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. அப்ப யாரு எங்களுக்கு அதாவது எங்களுடைய குணங்களையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் முழுமையாக ஏற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி மிதுன ராசியிலது மிதுன லக்கணக்கடைய வாழ்க்கை துணை ராசின்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்தா உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை யாரை வாழ்க்கை துணையா அமைச்சுக்கிட்டா உங்களோட இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஒருவேளை நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்து மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களா நீங்க திருமணம் செஞ்சு கொள்ள ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு
ஆசை இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அளவுக்கு மீறி பிரச்சனைகள் வரலாம். சரிங்களா? அதனால அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும்போது நீங்க அமைதியோட இருக்கக்கூடிய நபர்களா இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற ராசிக்காரர்களோ அல்லது இங்க மிச்சம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களோ அல்லது மிச்சம் இருக்கக்கூடிய லக்னக்காரர்களையும் நீங்க திருமணம் செஞ்சுக்கொள்ளணும். இல்லட்டா நீங்க திருமணமே செய்யக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால இவங்கள இங்க இருக்க ராசிக்காரர்களையும் இங்க இருக்க லக்னக்காரர்களையும் நீங்க திருமணம் செய்யும்போது கிட்டத்தட்ட நீங்க நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க யாரை திருமணம் செய்யணும்னா 100% உங்களுக்கு யாருக்கு திருமண வாழ்க்கை செட் ஆவான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி மிதுன ராசியிலது மிதுன லக்னக்குடைய வாழ்க்கை துணை ராசின்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். மறுபடியும் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், கவனிச்சுங்க. நீங்க மிதுன ராசியில பிறந்துட்டீங்கன்னா, நல்லா மிதுன லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த குருதசை அல்லது சுக்கிரதசை நடக்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லட்டா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அடி மேல அடி விழுகும். உங்களுடைய பொன் பொருள் எல்லாமே உங்களுடைய ஆசைகளால இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரலாம். உங்களுடைய பொன் பொருள்களால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரலாம். உயர்ந்த குணம் மனிதர் உடையவர்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த காலகட்டத்தில். அதனால இந்த குரு தசை அல்லது சுக்கிர தசை இந்த 2 தசை நடக்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க மிதுன ராசியும் பிறந்து மிதுன லக்கணத்திலையும் பிறந்து நல்லா கவனிச்சுங்க, குளிகை மாசத்திலையும் பிறந்து குளிகை வருஷத்துல பிறந்தக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டீங்கன்னா, இந்த 2 தசை நடக்கும்போது உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதனால நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்தீங்கன்னா இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.